ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்னோ. லாஸ்ட் வீக்கும் கொஞ்சம் ஸ்னோவாக தான் இருந்துச்சு. ஏப்ரல் வந்துருச்சு, ஆனாலும் வந்து இங்கே ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு. ஆனால் வெதர் வந்து முன்ன இருந்த அளவுக்கு அவ்வளோ கோல்டாக இல்லை, அதனால் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கலை. நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி எங்களுக்கு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் தீந்து போயிடுச்சு. சரி வாங்கலான்னு வெளியில் வந்தோம். இங்கேயும் லாக்டவுன் தான், ஆனால் நம்ம ஊர் அளவுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இங்கே ஃபாலோ பண்ணல. எல்லாம் வந்து தேவையான விஷயங்களுக்கு வந்து எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் வெளியே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரீயாக. இப்போது நாங்கள் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெசிபி வந்து பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து ஒரு பீட்ரூட் புலாவ் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் வந்து பொரியலாக வந்து பண்ணோன்னா அவ்வளோவா யாரும் சாப்பிட்றதில்ல. சரி, அதனால் புலாவ் மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன் நான். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். என்னோடய சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் குட்டி வெங்காயமே வச்சுருந்தீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பீட்ரூட் வந்து பொதுவாகவே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அந்த பீட்ரூட்டில் இருக்க ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இதில் நான் வந்து 2 ஏலக்காய், அப்புறமா 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு ஜாதி பத்திரி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி வந்து நான் சேர்க்குறேன் வாசனைக்காக. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த பச்சை மிளகா, வெங்காயம், அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சி சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலாவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம அரைக்கும் போதே பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து அரைச்சனால அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை நீங்கள் துருவியும் சேர்க்கலாம், ஆனால் அப்படி துருவி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாதம் ரொம்ப ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் துருவியும் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை வந்து எப்போவுமே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து ரைஸ் வந்து குக் ஆகிடும். இப்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்க்குறேன். நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருந்ததுனால இந்த 1/2 கப் அளவு தண்ணியே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
தண்ணியை வந்து இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைக்கிறேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து நம்மளுக்கு வெந்துடும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் வந்து அதுவாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. குலையவே இல்லை. சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா வந்து வெந்திருக்கும் சாப்பாடு. பீட்ரூட் வந்து பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரைஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸுக்கு வந்து காம்பினேஷனாக நீங்கள் ஆனியன் ரைத்தா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காரமாக வந்து ஏதாச்சும் உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.